என் முதல் வணக்கங்கள். இனிய குழந்தைகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். என் சக ஆசிரியர்களுக்கும் என் சக தோழிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த உலகம் நம்புகிறது நல்லொழுக்கம் பேசினால் கேட்பார்கள் என்று. இந்த உலகம் நம்புகிறது நல்லொழுக்கம் பேசினால் கேட்பார்கள் என்று. அதனால் தானோ நாமும் இன்று சக்தியின் வள்ளுவம் 2.0 என்று ஒரு புதியதொரு காரணத்தில் அதனை உள்ளுணர்ந்து எடுத்துக்காட்டாய் வாழ முன்வந்துள்ளோம். நான் சொல்றது சரிதானே? சரிதானா? ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு சொற்றொடர், ஒரு நிமிடம் பேச்சு, இது எல்லாத்துலயுமே மிகவும் வலிமை வாய்ந்தது எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எது? நாம பேசக்கூடிய சொல். அந்த சொல் நினைத்தால் ஒருவரது மனதை காயப்படுத்தவும் முடியும். அதே சொல் நினைத்தால் அந்த மனதிற்கு ஏற்பட்ட வலியை குறைக்கவும் முடியும். அந்த சொல் நினைத்தால் தங்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியும். ஒரு சொல் நினைத்தால் உங்களுடைய சண்டையை ஏற்படுத்தவும் முடியும். அதே சொல் நினைத்தால் உங்களிடையே ஒரு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். எவ்வளவு வலிமையானது இந்த சொல் பார்த்தீங்களா? இந்த சொல்வன்மை எவ்வளவு சிறந்தது என்பதைத்தான் திருவள்ளுவர் ஒரு குறள் மிக அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிகளாம் சொல். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறளை எப்ப தெரியுமா உள்வாங்கினேன்? ஒரு சிறு நிகழ்வு மூலமா உள்வாங்கினேன். அந்த நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். ஒரு சொல் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு சொல் என்பது எது மாதிரி? கண்ணாடி மாதிரி. அதை இன்னைக்கு யாரு திறம்பட சரியா முறையா பாதுகாப்பா பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் கில்லாடி. சொல் என்பது கண்ணாடி, முறையாக பயன்படுத்துபவனே கில்லாடி. இப்ப நான் சொல்லுகிற அந்த நிகழ்வுலையும் ஒரு பெரிய கில்லாடி இருக்காரு. அவர் யாருன்னு இந்த கதையோட இறுதியில நீங்க தான் சொல்ல போறீங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் போப்பாண்டவரை, போப் யாரும் தெரியும்ல, அன்றைய காலத்துல இத்தாலி நகர்ல ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவரை பார்க்கணும்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் போறாங்க. என்ன தருணத்துக்காகனா, அப்ப சூழ்நிலையில கோவாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனை நிமித்தமா 2 பேருமே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வன்மையா கண்டிச்சு அப்ப இருக்கிறப்போ ஒரு தலைவரான மோகன் ரானடே அப்படின்றவரு ஒரு எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்றாரு. அது நிமித்தமா அவரை போர்ச்சுகல் சிறையில கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அறிஞர் அண்ணாக்கு இதுல மிகப்பெரிய வருத்தம். இவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அதனால நான் ஏதாவது முயற்சி எடுப்பேன். இந்த காரணத்தினாலதான் போப்பாண்டவரை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. போப்பாண்டவரை போய் மீட் பண்ண போனவருக்கு ஒரு அதிர்ச்சி. போப்பாண்டவர் அறிஞர் அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டாரு, நீங்க என்கிட்ட பேசலாம், ஆனா உங்களுக்கு வேற எவ்வளவுதான் டைம்? வெறும் 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அறிஞர் அண்ணாவுக்கு ஒரே பதட்டம். என்னடா, நம்ம பேச வந்த பிரச்சனையோ இவ்வளவு பெருசு, ஆனா இந்த பிரச்சனை எப்படி நான் ஒரு 5 நிமிஷத்துல நான் போய் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரே குழப்பம் இருந்தது. ஆனாலும் அதே குழப்பத்தோட போப்பாண்டவரை மீட் பண்ண போறாரு. போன நிமிஷத்துல அவர் போப்பாண்டு கிட்ட பேசின வார்த்தை என்ன சொல்றாரா? நான் அகிம்சா மூர்த்தி காந்தியடிகள் பிறந்த இந்திய திருநாட்டில் கடைகோடி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டிலிருந்து நான் வருகிறேன். தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த பற்றற்றவன் நான். ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க வந்துள்ளேன். எனது பெயர் அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரோட ஸ்பீச் போய்கிட்டே இருக்கிற ஒரு 3 நிமிஷத்துல போப்பாண்டவர் அறிஞர் அண்ணா பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அறிஞர் அண்ணாக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றமாயிட்டு, என்ன 5 நிமிஷம் சொன்னாரு அதுக்குள்ள நிப்பாட்டிட்டாரே அப்படின்ட்டு. போப்பாண்டவர் அவரை கூப்பிட்டு, உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்கிட்ட எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம், நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் அல்லவா, 5 நிமிடம் பேசுங்கள் என்று. அது வேண்டாம், நீங்க எவ்வளவு நேரம்னாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, உங்களோட நான் எவ்வளவு நேரம்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உங்களோட வேண்டுகோள் என்னவோ அதை மட்டும் என்னிடம் கூறுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா.
அறிஞர் அண்ணாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாத்தீங்களா சொல்வன்மை என்பது எவ்வளவு சிறந்தது என்று. இந்த கதையில கில்லாடி இருந்தாருன்னா அவர் சொல்லணும்னு சொன்னேன். யார் அந்த கில்லாடி? யாருக்கு அந்த கில்லாடி? நாம் பேசுகின்ற பேச்சு மிகவும் சிறந்ததாக வலிமையானதாக இருக்க வேண்டும். இதுக்கு இன்னொருத்தர கூட எக்ஸாம்பிளா சொல்லலாம். நிறைய சொற்பொழிவு கூட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் கூட விவேகானந்தோட சொற்பொழிவு கூட்டங்கள்ன்றது என் மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. இப்ப விவேகானந்தர் ஒரு சொற்பொழிவு கூட்டத்துக்கு போனாராம். போகும்போது அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட அவரோட பேச்சை கேட்கவே இல்லையா. அந்நேரம் விவேகானந்தர் ஒரே ஒரு சொல்லலான்னு சொன்னாராம். யாராவது சொல்ல முடியுமா? என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படின்னு சொன்னார். மொத்த கூட்டமும் அவரை அண்ணனா மதிச்சு அவரோட சொற்களை கேட்டு 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 அவரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்களாம். எவ்வளவு வலிமையானது நீங்க சொல்லுங்களா? இதுதான் என்னுடைய மனம் கவர்ந்த குரல். மறுபடியும் அந்த மனம் கவர்ந்த குரல் உங்களுக்காக. கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதம் சொல். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதம் சொல். இத வள்ளுவரோட கோணத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, சொல் என்பது ஒரு ஒளி அல்ல. சொல் என்பது ஒரு ஒளி அல்ல. அது மனித உருவத்தின் உருவம், மனித மனதின் உருவம். சொல் என்பது அது பேசக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை என்பது காற்றில் கரையும் சத்தம் இல்லை, அது மனதில் பதியக்கூடிய சக்தி. கேட்பவரை கேட்கும் இனிமையுடன் கேளாதவரை கேட்கும் குறுக்கும் சக்தியுடன் அமைய வேண்டும் உங்களுடைய பேச்சு. ஆதலால் இந்த இனிய புத்தாண்டு முதலே இனிய சொற்களை பயன்படுத்துங்கள். இனிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். இறுதியாக நல்ல சொல் உயிருக்கு வழிகாட்டும், அதை கெட்ட சொல் அடிவாரத்தை கொள்ளும். நல்ல சொல் உயர்வுக்கு வழி, கெட்ட சொல் அடிவாரத்திற்கு ஆபத்து. அதனால் சொல்தான் சக்தி, வார்த்தை தான் வெற்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.